வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மழைக்கு ஏற்ற மாதிரி புளிப்பாக காரமாக ஒரு காரக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக பண்ணாமல் கொஞ்சம் ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணலாம் வாங்க. நல்ல சூடான சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த புளிக்குழம்பு சேர்த்துட்டு சுட்டாப்பெலாம் ஒரு காயோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த புளிக்குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம். அது கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகளை சேர்த்துருங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு, அதாவது 1/8 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது கூடவே காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு ஜீரகம்லாம் நல்லா வறுபட்டு வாசனை வரட்டும். வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நம்ம பட்டை சேர்த்துக்கலாம். பட்டையில் ஜாஸ்தி ஃப்ளேவர் வருங்க, அதனால் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் கலர் மாறணும்னு அவசியம் இல்லைங்க, லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே 2 சின்ன வெங்காயத்தையுமே நம்ம சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே ஒரு பெரட்டிட்டு இது தனியாக ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சுட்டு ஆற விட்டுக்கலாம். நம்ம வறுத்த இந்த சாமான்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இந்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உங்களால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த விழுதை நம்ம காயெல்லாம் குக் ஆனதுக்கப்புறமா குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு சூடு பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததுக்கப்புறமா 1/2 வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆகணும். வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி அப்படியே குழையிற பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்க போகிறோம். தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி குக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சாஃப்ட் ஆகிடும். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக எண்ணெயில் புரட்டி விட்டிங்கன்னா அதோட பச்சை வாசனை போயிடும். அடுத்ததாக நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற சேனைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். சேனைக்கிழங்கு நல்லா மண் போகிற வரைக்கும் அலம்பிட்டு தோலை சீவிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு சேனைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். நாங்கள் இதை யூஸ்வலாக கருணக்கிழங்குன்னு சொல்லுவோம். நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. மசாலா எல்லாம் இந்த கிழங்கை கோட் பண்ணுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா சின்ன லெமன் சைஸு புளியை தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தண்ணியை இந்த கிழங்கோடு சேர்த்துட்டு கொதிக்க விடணும். இந்த கிழங்கை நீங்கள் புளி தண்ணியில் கொதிக்க விட்டால் தான் உங்களுக்கு இது நாக்கு பிச்சாமல் இருக்கும். அதாவது உங்கள் தொண்டையில் பார்த்திங்கன்னா ஒரு டிங்லிங் எஃபெக்ட் கொடுக்கும். அது இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த கிழங்கை கண்டிப்பாக புளி தண்ணியில் தான் கொதிக்க விடணும். ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கிழங்கு வெந்துருத்தா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு கத்தி எடுத்து குத்தி பாருங்கள். கத்தி ஸ்மூத்தாக உள்ளே போச்சுன்னா கிழங்கு வெந்துருத்துன்னு அர்த்தம். நீங்கள் ஓவர் குக் பண்ணாலுமே கிழங்கு உங்களுக்கு வெந்து குழஞ்சிடும். அதனால் பார்த்து பக்குவமாக குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கிழங்கு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புளி குழம்புங்கிற போது உங்களுக்கு புளி கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும். இப்போ இந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு சேர்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகட்டும். புளியோட பச்சை வாசனையும் நம்மளுக்கு போகணும். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை கரைச்சி வச்சுக்கலாம். இந்த மிக்சர் பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்கு நல்லாவே ஒரு திக்னஸ் கொடுக்கும். கொதிக்கிற குழம்புல இந்த கரைசலை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா உங்களுக்கு பச்சை வாசனைலாம் போய் குழம்புமே நல்லா திக்காக சூண்டி வரும். அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும் போது நம்மளுக்கு புளிப்பு காரம் எல்லாமே நல்லா கரெக்டாக பேலன்ஸ் ஆகிருக்கும். குழம்பு நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பச்சை நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான புளிக்குழம்பு ரெடி. இதில் நீங்கள் கருணக்கிழங்குக்கு பதிலாக வேறு ஏதாவது காய் வேணும்னாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சூடான சாதத்து மேலே அப்பளம் உருளைக்கிழங்கு காயோடு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.